ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பம்ப் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோவில் பம்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். பம்ப் அசம்பிளுக்கு பற்றி சரிங்களா. ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருப்போம். என்னென்ன மாடல் எப்படி வருதுன்னு தெரியாதுங்க பாருங்கள். இது பார்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்தடுத்த பார்ட்டில் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுற வீடியோ போடுவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மோட்டார் பம்ப்பு, லேத் ஒர்க்கு, வெல்டிங் ஒர்க் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் அசம்பிள் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்பேர்ஸ் வேணுங்கிறத பற்றி பார்ப்போம் சரிங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 1ல் என்னென்ன மாடல்னு பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் என்னென்ன ஸ்பேர்ஸ் வேணுங்கிறது பார்ப்போம் சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பம்ப் அசம்பிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டியூப் டைப்பாக இருந்தால் இந்த டியூப்பு சாஃப்ட்டு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். கப்பு டைப்பாக இருந்தால் இந்த டியூப் வேண்டியதில்லை, உங்களுக்கு கப்பு மட்டும் போதும். இருங்க காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கப்பு டைப் பம்பாக இருந்தால் உங்களுக்கு இந்த கப்பு மட்டும்தான் வரும், இந்த டியூப் வராது சரிங்களா. இந்த ஒவ்வொரு கப்புக்குள்ளேயும் இம்பெல்லர் டிஃப்யூசர் வந்துடும். இந்த மாதிரி அடுக்குன மாதிரி அடுக்கி பட்டா போட்டு லாக் பண்ணிடுவோம். இந்த மாடலுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டியூப் டைப்புக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்ப்போம் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் சரிங்களா. அதேமாதிரி மெட்டீரியல் கம்மியாக பிடிக்கும், செலவு இது கம்மி. ஆனால் கப்பு டைப்பில் கொஞ்சம் அதிகமாக ஒரு கப்பு டேமேஜ் ஆனால் சரிங்களா. சரி வாங்க ஸ்பேர்ஸ் என்னென்ன வேணும்னு பார்ப்போம். மெயினாக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சாஃப்ட்டு தேவை. இது பார்த்திங்கன்னா பம்ப் சாஃப்ட்டு 14 mm பம்ப் சாஃப்ட்டு சரிங்களா. பம்ப் சாஃப்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டியூப்லேயும் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பார்த்திங்கன்னா பின் பண்ணுற மாதிரி, இன்னொன்று பார்த்திங்கன்னா என்ஆர்வி இப்போது நட்டு போட்டு லாக் பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா இப்படி உள்ள அடிச்சு விட்டு நம்ம டியூப்பை இந்த இடத்துல அமுத்தி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். லேத்தில் கொடுத்து பின் பண்ணி விடணும் சரிங்களா. இது ஒரு டைப்பு. அதுவே இந்த டைப் பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோ டைப்பு. என்ஆர்வி உள்ளே போட்டு 4 ஓட்டை இருக்கும், 4 சைடு நட்டு போட்டு லாக் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா. 2 டைப் இருக்குது. நம்ம இப்போ இந்த டைப் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டியூப்பு சாஃப்ட்டு தேவை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கப்ளிங்கு, அதாவது பம்ப் சாஃப்ட்டுமே மோட்டர் சாஃப்ட்டுமே ஜாயின் பண்ணுற கப்ளிங்கு இதை இருக்குது பாருங்க. இந்த கப்ளிங்கும் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கான்செப்ட் ஒன்று தான் சரிங்களா. இது மோட்டார் சாஃப்ட்டையும் ஜாயின் பண்ணுறது கப்ளிங்கு. இதில் கீ டைப்பு வரும், பட்டை டைப்பு வரும், ஹெவி வரும், இதுலேயும் நிறைய மாடல் வரும் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கப்ளிங் சைஸ் மாறும் சரிங்களா. இது பார்த்திங்கன்னா பட்டை, இது பார்த்திங்கன்னா 20 mm, இதுவும் பார்த்திங்கன்னா பட்டை டைப்பு, இது பார்த்திங்கன்னா 18 mm, இது பார்த்திங்கன்னா நர்லிங்கு சரிங்களா, இது 18 mm. இந்த மாதிரி கப்ளிங்கெல்லாம் சைஸ் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கப்ளிங் கண்டிப்பாக தேவைப்படும் சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டாரையும் பம்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஐபி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஐபி. இது பார்த்திங்கன்னா பம்பில் இப்படி வந்துடும் சரிங்களா, லாக் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மோட்டார் 4 ஓட்டர்கள் பார்த்திங்களா, மோட்டாரில் கனெக்ட் பண்ணுறது. அடுத்து சக்ஷன் பிளேட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் இது மேலே சீட்டிங் ஆகிறதுக்கு சரிங்களா. ஐபிக்கு மேலே சக்ஷன் பிளேட்டு இதுலேயும் நிறைய மாடலெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னென்ன ஸ்பேர்ஸுங்கிறத காட்டுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிடிலு. ஐபியுமே சக்ஷன் பிளேட்டு பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிடில் வரும் சரிங்களா. இந்த மிடில் பார்த்திங்கன்னா பாட்டமுக்கு இந்த டீ புஷ் வரும். சென்ட்ரல் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரப்பர் புஷ் வரும். அதில் சாஃப்ட்டில் இந்த ஸ்லீவ் வரும். இப்படி சாஃப்ட்டில் இந்த ஸ்லீவ் போடுற மாதிரி வரும். இந்த ஸ்லீவ் வர்ற இடத்துல இந்த மிடில் வரும் சரிங்களா. இதுலேயும் ஸ்லீவ்லேயுமே 14, 19, 14, 18 2-3 சைஸ் இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவு ஒவ்வொரு பம்புக்கும் சைஸ் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு இந்த ஸ்பேர்ஸ் தேவைப்படும், ஆனால் சைஸ் மட்டும் ஒவ்வொரு பம்புக்கும் மாறும் சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இம்பெல்லர் டிஃப்யூசரு. இது சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. ஆனால் இந்த கான்செப்டில் தான் வரும் சரிங்களா. இதோ ஒரு ஸ்டேஜுங்கிறது.
இம்ப்ளரு, இது டிஃப்யூசரு, இது இம்ப்ளரு. சரிங்களா, இந்த மாதிரி மிடில் வந்து இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்படி ஐபி செக்ஷன் பிளேட்டு மிடிலு, அப்போ ஒரு 10 ஸ்டேஜ் போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் இங்கே வந்துடும். இதே மாதிரி மிடில் இங்கே வரும். உங்களுக்கு உள்ளே வந்து இந்த ரப்பர் புஷ் போட்டு வரும். சரிங்களா, ஆனால் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீ புஷ் போட்டு வரும். சரிங்களா, இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 40 ஸ்டேஜ், 50 ஸ்டேஜ், 37 இந்த மாதிரி மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டில் டாப்பில் லாக் பண்ணுறதுக்கு லாக் நட்டு வரும். இது வந்து இப்படி சாஃப்ட்டில் இந்த மாதிரி ஓட்டையில் த்ரெட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா இது போட்டு லாக் பண்ணிக்குவோம். இம்ப்ளர் டிஃப்யூசர் எல்லாத்தையும் அடக்கிட்டு. சரிங்களா, ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பம்புக்கு ஸ்பேர்ஸ் தேவை. ஆனால் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு நார்மல் ஜென்ரலாக அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேர்ஸ் தான் தேவை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக பம்ப் அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேர்ஸ் தான் தேவை. ஆனால் இது வந்து கான்செப்ட் தான். ஒவ்வொரு பம்புக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் மெட்டீரியல் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, சைஸ் மாறும். ஆனால் உங்களுக்கு இந்த மெத்தடில் தான் வரும். சரிங்களா, உங்களுக்கு இந்த ஐட்டங்கள் எல்லாமே இருந்தால் ஒரு பம்ப் அசம்பிள் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் பம்ப் எப்படி ப்ளே செட் பண்ணுறது, பாட்டம் ப்ளே, டாப் ப்ளே எப்படி செட் பண்ணுறதுங்கிறது அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். சரிங்களா, பம்ப் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் மேலோட்டமாக பார்ப்போம். சரிங்களா, பம்ப் அசம்பிள் பண்ண டியூப்பு, சாஃப்ட்டு, கப்ளிங்கு, ஐபி, செக்ஷன் பிளேட்டு, ஸ்டேஜு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிடிலு, டீ புஷ்ஷு, ரப்பர் புஷ்ஷு, ஹைலம் த்ரெஸ்ட்ரிங்கு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே சைஸாக வராது. பாட்டமில் ஒரு சைஸும் டாப்பில் மிடில் ஒரு சைஸும் வரும். அது என்னென்ன சைஸ் எங்கெங்கே போடணும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவுக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.